என்னப்பா சுரேஷ், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ ஊர்லேருந்து வந்த? இப்போதான் தாத்தா ஒரு 2 நாள் ஆச்சு அமெரிக்காலேருந்து வந்து. என்னடா மச்சான் ஆக்ஸ்ஃபோர்ட் சுரேஷ், எப்போ வந்து ஊர்ல இருந்து? ஜஸ்ட் 2 days ஆகுதுடா. ஓ அப்படியா, சரி சரி. என்ன டீ கடையில் வந்து அந்த பொட்டியை தட்டின்னு இருக்கிற? அப்படின்னா தட்டின்னு இருக்க அந்த பொட்டியில்? ஹலோ கதிர், இந்த டீயில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னு இந்த ஆப்பை வச்சு செக் பண்ணிட்டேன். ஆனால் அந்த டீ மாஸ்டர் ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்காருன்னு தெரியுமா உனக்கு? டே ஆக்ஸ்போர்ட்டு, அந்த அழுக்கில் தான்டா டேஸ்ட்டே இருக்கு. நீ படித்த படிப்புக்கு அந்த டீயோட கெமிக்கல் ஃபார்முலா தெரியுமா உனக்கு? படிப்புனா சும்மாவா? நான் லண்டன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் படித்தவன். என் முன்னாடி இந்த ஊர் சாமி சிலையெல்லாம் ஒரு கல் தான், தெரிஞ்சுக்கோ நீ. ஓஹோ, அப்போ உனக்கு எல்லாம் தெரியும்னு கர்வமாக பேசுகிற. இரு, முத்து தாத்தா கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் உன்னை. முத்து தாத்தாவாக இருந்தாருன்னா இல்லை வேறு யாராவது இருந்தால் எனக்கு என்ன? தம்பி, அவர் தான் இந்த ஊர் தலைவர் மாதிரி, தெரிஞ்சுக்கோப்பா. அவரை பற்றிலாம் இந்த மாதிரி பேசின்னு இருக்காத நீ. யாராக இருந்தால் எனக்கு என்ன? நான் போயிட்டு லண்டன்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். என் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. இந்த குளத்துல ஒரு செல்ஃபி எடுப்போம் நம்ம. என்னப்பா தம்பி, என்ன பண்ணுறீங்க? தண்ணியை பார்த்து வாட்டர்னு கவிதை எது எழுதுறியா நான் இங்கிலீஷில்? இல்லை தாத்தா, இந்த கோவிலில் இருக்கிற சாமியை விட நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அறிவு தானே உலகம். அப்படியா? சரி, இப்போ இந்த குளத்துல ஒரு முதல்ல வருதுன்னு வச்சுக்கோ. உன் ஃபோன் உன்னை காப்பாற்றுமா இல்லை அந்த சாமி காப்பாற்றுமா? நீயே சொல்லு பார்ப்போம். எது முதலையா? என்ன சொல்கிறீங்க? இந்த குளத்துல முதல்ல இருக்கு, முதல்ல எதுவும் இருக்கா என்ன? முதலையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அம்மா, என்னை காப்பாத்துங்க. தம்பி பார்த்துப்பா, ஊந்துற போற. என்னப்பா ஆக்ஸ்போர்ட்டு, அறிவு வேலை செய்யலையா? அம்மானு கத்துற, ஆல்ஃபா பீட்டான்னு கத்த வேண்டியது தானே? சரி எழுந்துக்கோ, எழுந்துவா எழுந்துவா மேலே. என்னப்பா என்னாச்சு, இப்படி சேரோட வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, கோவில் குளத்துல கீழே ஊந்துட்டேன், அதுக்கு தான். அச்சோ அப்படியா, சரி விடு, கவலைப்படாத. என்னப்பா தம்பி, என்ன பண்ணுற? வீட்டுக்கு போலியா நீ இன்னும்? இதோ போயின்னு இருக்கேன் தாத்தா, வீட்டுக்கு தான். தம்பி, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதப்பா. தம்பி, படித்தவன் பண்பாக இருக்கணும். வானத்தையே தொட்டாலும் நீ பூமிக்கு ஒரு கும்பிடு போடணும். அந்த பேரறிவு, அதாவது இந்த கடவுள், இந்த இயற்கை, இது முன்னாடிலாம் படிப்பு எல்லாம் வெறும் தூசு தான். அதை மதிக்காதவன் படிப்பு எதுக்கு? நீயே சொல்லு பார்ப்போம். ஆமாம் தாத்தா, உண்மைதான். நான் படித்த திமிரில் இயற்கையையும் கடவுளையும் கிண்டல் பண்ணிட்டேன். இப்போ தான் புரியுது எனக்கு, அறிவு வேற பண்பு வேறன்னு. மன்னிச்சிடுங்க தாத்தா என்ன. இப்போவாது உனக்கு புரிஞ்சுதுப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தோளார் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பவரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய என்ன பயன்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி திருக்குறள் பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம் மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.